சென்னை மேற்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஏற்றமிகு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இளைஞரணிக்கு புதுரத்துவம் பாய்ச்சுவதற்கு வருகின்ற கழக இளைஞரணி செயலாளர் எந்த பெயரை உச்சரித்தால் வாலிபர்களின் நெஞ்சத்தில் வீரம் பிறக்கிறதோ, எந்த பெயரை உச்சரித்தால் இளைஞர்களின் நாடி நரம்புகளில் மின்சாரம் பாய்கிறதோ, எந்த பெயரை உச்சரித்தால் மாணவர்களின் இதயத்தில் நம்பிக்கை உழைக்கிறதோ, எந்த பெயரை உச்சரித்தால் ஏழைகளின் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்குகிறதோ, எந்த பெயரை உச்சரித்தால் எதிரி கூட்டம் நடுகிறதோ அந்த பெயருக்கு சொந்தக்காரர் இளைஞர் படையின் ஏவுகணை தமிழகத்தின் இளம் தலைவர் என் ஆர்வலர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்புமிக்க மாவட்ட கழக செயலாளர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் முன்னணி கழகர்களே, இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு இரவு பகலாக உழைத்த மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் என் அன்பு சகோதரர் பிரகாஷ் அவர்களே, அவருக்கு உச்ச துணையாக இருந்து பணியாற்றிய மாவட்ட துணை அமைப்பாளர்களே, புதிதாக பொறுப்பேற்று இளம் தலைவரோடு புகைப்படம் எடுப்போம் என்ற ஆனந்த புன்னகையோடு இங்கே வருகை இருக்கின்ற இயக்கத்தின் ஈட்டி உடைகளாய் துடித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர் பட்டாளத்தின் ராணுவ வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த இளைஞரணி பதவிக்காக ஆசை கனவோடு காத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இன்று உங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கி சமுதாயத்தில் ஒரு அடையாளத்தை, ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து உங்களை அழகு பார்த்துக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய இளம் தலைவர் அவர்கள். நான் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், விரைவில் சட்டமன்ற தேர்தல் வருகிறது. இது தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற திக்கக்கும் புகழ்மணக்கும் திராவிட பேரரசர் மாண்புமிகு தலைவர் அவர்கள் தான் மீண்டும் தமிழ்நாடு முதல்வராக பதவியேற்பார். அதை எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அந்த இமாலய வெற்றிக்கு தேர்தல் யுத்தகலத்திலே இந்த இளைஞரணி தம்பிகள் தான் கடுமையாக உழைத்தார்கள். இந்த இளைஞரணி பட்டாளம் தான் தங்கள் சக்திக்கு மீறி பாடுபட்டார்கள் என்று நம்முடைய தலைவரும் இளம் தலைவரும் நம்மை எல்லாம் பாராட்டுகிற வகையில் நாம் ஓய்வின்றி உழைத்திட வேண்டும். அதுதான் நாம் இளம் தலைவருக்கு, நம் தலைவருக்கும் செய்கின்ற நன்றி கடனாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இன்று பதவி வெறிபிடித்த ஒரு தற்குறியும் எட்டப்பன் எடப்பாடியும் பகல் கனவில் உலர்கிறார்கள். நான் அவர்களுக்கு சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதுதான் உங்களுக்கு கடைசி தேர்தல். எங்கள் இளம் தலைவர் உன் கொத்தத்தை வேலோரும் வேலடி மற்றோரும் வீழ்த்தி உனக்கு முடிவுரை எழுதுவார். உலக மாவீரன் ஜூலியஸ் சீசர் அதுவரை அந்த நாட்டு பாராளுமன்றத்தின் அனுமதியின்றி எந்த நாட்டு தளபதியும் கால் வைக்காத இத்தாலி நாட்டு எல்லையான ரூபியானுக்கு படையெடுத்த போது இத்தாலிய நாடு ஜூலியஸ் சீசரை பார்த்து உன்னை உன் நாட்டையும் அழித்துக் கொள்ள போகிறாயா என்று வினா எழுப்பிய போது ஜூலியஸ் சீசர் புத்தீசரை போர் வீரரை எழுப்பி எதிரி படையை புறமுதிர்த்து ஓட செய்து நான் வந்தேன் பார்த்தேன் வென்றெறிந்து வெற்றி சரித்திரம் தீட்டினாரே, அந்த உலக மாவீரன் ஜூலியஸ் சீசராக தான் எங்கள் இளம் தலைவரை நான் பார்க்கிறேன். இப்படி ஆற்றல் ஆர்வமிக்க என் ஆர்வி அண்ணன் இந்தியாவின் ஜூலியஸ் சீசராய் உலகமே திரும்பி பார்க்க நான் வந்தேன் பார்த்தேன் வென்றெறிந்து